வணக்கம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அ கணக்கம்பட்டியிலேருந்து அ திண்டுக்கல் போகிற பைபாஸ் ரோட்ல இது இருக்கு. இந்த மரம் 2 இந்த ரோட்ல 2 சைட்ல பார்த்தீங்கன்னா, டிவைடர் மாரி வச்சுக்கிற இந்த மரம் வந்து கோனோகார்பஸ் அப்படின்ற மரம். இது வந்து இந்திய அரசாங்கத்தால மற்றும் ஆந்திராவுல வந்து தடை பண்ணியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட ஒரு மர வகை தான் இது. என்னன்னா, இது வந்து உங்களுக்கு மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில நடக்காது. அது இப்போ பூக்கள் எல்லாம் பூச்சி காய்கள்லாம் வெடிக்க போகுது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மகரந்த தூள் வந்து எல்லா காற்றுல பரவும். அந்த வழியா பயணிக்கக்கூடிய எல்லாத்துடைய இதுலேயும் சுவாச கோளாறு பிரச்சனைகள் இந்த மாரி நிறைய உருவாகும். அதனால தான் இது வந்து ஆ அரசாங்கமே தடை செய்யப்பட்ட இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு மரம் கோனோகார்பஸ். இது எப்படி இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க? கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வருது இந்த மரம். அப்படியே 2 சைட்லும் ஃபுல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லேஅவுட் போட்டுக்கிற பகுதியில அந்த மாரி நிறைய பக்கம் இது வைக்கிறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. இது வந்து இப்படியே விட்டோம்னா நாளைக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியான தண்ணீரும், நிலத்தடி நீரும் நல்லா உறிஞ்சக்கூடிய ஒரு மரம் தான் இது. இது எதுக்கு இப்படி வைக்கிறாங்க? எல்லா விஷயம் தெரிஞ்சு வைக்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இது கண்டிப்பா நல்லா ஃபுல்லா எல்லா பக்கம் பகிருங்க. இது வந்து ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகள். இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நடக்குதா என்னன்னு தெரியல. ரொம்ப ஆபத்தான மரம் கோனோகார்பஸ். இது கண்டிப்பா தடை செய்யப்படணும்.